ஏலகிரி மலைக்கு சுற்றுலா வந்த டூரிஸ்ட் வேன் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைக்கு சுற்றுலாவிற்காக சென்னை சூளைமேடு பகுதியில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15 பேர் வந்துள்ளனர். அப்போது 12வது கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையின் பக்கவாட்டில் இருந்த தடுப்பு சுவர் மற்றும் பாறையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 13 பேர் காயமடைந்தனர். உடனடியாக அப்பகுதி மக்கள் அவசர ஊர்தி மூலமாக அவர்களை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் பெண் விவசாயிக்கு மாற்றம் அறக்கட்டளை சார்பில் விவசாய டிராக்டரினை திரைப்பட நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மாற்றம் என்ற சமூக அமைப்பினை உருவாக்கி கடந்த சில மாதங்களாக 10க்கும் மேற்பட்ட விவசாய டிராக்டர்களை திரைப்பட நடிகரும் இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் வழங்கி வருகிறார். அவருடன் தற்போது திரைப்பட பிரபலங்களான எஸ்.ஜே. சூர்யா, KPY பாலா, அறந்தாங்கி நிஷா உள்ளிட்டோரும் இந்த அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மாற்றம் அமைப்பின் சார்பில் காஞ்சிபுரம் அடுத்த தேனம்பாக்கம் கிராமத்தில் வசித்து வரும் மூத்த விவசாயி முனுசாமி தெய்வானை குடும்பத்திற்கு டிராக்டர் ஒன்றை வழங்கியுள்ளனர். அவருடைய சொந்த செலவில் இந்த டிராக்டரில் நான் ₹1 கூட போடல. அவருடைய சொந்த செலவில் அந்த டிராக்டருக்கு அனுப்பி, அந்த டிராக்டர் கம்பெனிக்கு அனுப்பி அவரே அதை புக் பண்ணி என் வீட்டாண்ட இடத்துல நிற்க வச்சு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், நீங்கள் போய் உங்கள் கையால் கொடுத்துருங்க மாஸ்டர்னு. ஐயோ, மாற்றத்தினுடைய அழகு என்னென்னா, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை சார், அவங்கவுங்க கையாலேயே பண்ண வைக்கணும். இதுக்கு அக்கௌண்ட்டுனே ஒன்றும் இல்லை, கஜானா இருந்தால் தான் எல்லாம் கையை வைப்பாங்க. இதுக்கு கஜானாவே இல்லை. ஸோ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையாலேயே வந்து பண்ணோம் சார். அப்புறம் நீங்கள் டிராக்டர் கொடுக்குறத விட அந்த ஊருக்கு மக்களுக்கு வந்து உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். சார் இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் ஹைதராபாத்லேருந்து இந்த நாளை ஒதுக்கி கொடுத்து, அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்திருக்காரு. மாற்றத்துக்கு நான் ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து சேர்ந்தார். தம்பி KPY பாலா, அருந்தாங்கி நிஷா, இந்த மாதிரி நிறைய பேர், என்னுடைய தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைமில் மாற்றத்துக்காக ஒரு டிராக்டர் கொடுத்த என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. ஜிகிர்தண்டாவில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ அதே சந்தோஷம் இப்போ மாற்றத்தில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி சார். அருப்புக்கோட்டையில் டயர் வெடித்து கார் பள்ளத்தில் உருண்ட விபத்தில் மதுரையைச் சேர்ந்த தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் உயிரிழந்தார். மதுரை திருநகரில் வசித்து வருபவர் ரமேஷ். இவரது மனைவி ஜெனுவா இவாஞ்சலின் மதுரை அமெரிக்கன் கல்லூரி ACR மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியையாக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் பக்ரீத் விடுமுறையை ஒட்டி ஜெனுவா இவாஞ்சலின் சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு மீண்டும் மதுரை நோக்கி வரும் வழியில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கானாவிளக்கு பகுதியில் காரின் முன்பக்க டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து நொறுங்கியது. இதில் ஜெனுவா இவாஞ்சலின் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவர்களுடன் பயணித்த கணவர் ரமேஷ் உட்பட 5 பேர் லேசான காயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து ரெட்டியப்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விளாத்திக்குளத்தை சேர்ந்த 5 வயது சிறுமி மற்றும் அவரது உறவினர் ஆகிய இருவர் கடல் நிலையில் இழுத்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் காமராஜ் நகரை சேர்ந்த 15 பேர் வேம்பார் கடற்கரைக்கு சென்று குளித்து உள்ளனர். இந்நிலையில் கடலில் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டதால் கடலில் இருந்து ஒவ்வொருவராக வெளியேறி கடற்கரை நோக்கி வந்துள்ளனர். அப்போது திடீரென ஆர்ப்பரித்து வந்த பேரலையில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த சதீஷ்குமார் என்பவரின் மகள் 5 வயது சிறுமி சாதனா அலையில் சிக்கியுள்ளார். அவரை காப்பாற்றுவதற்காக அவரது உறவினர் டேனி என்பவர் கடலுக்குள் சென்று முயற்சித்துள்ளார். இந்நிலையில் இருவரும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளாற்றில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெள்ளாற்றில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடந்துள்ளது. இதனை கண்டு அப்பகுதி மக்கள் திட்டக்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் இறந்து கிடந்தவரின் சடலத்தை கைப்பற்றி சடலத்தின் சட்டைப்பையில் இருந்த ஆதார் அட்டையை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்தவர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் இறந்தவரின் உடலை உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலையா தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.